வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் நார்த்தங்காய் ஒரு 25 காய் எடுத்து வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுக்கிறேன் ஈரம் இல்லாத. நார்த்தங்காய் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி போட முடியாது, காய் வந்து ஆவி காமிச்சு தான் போட முடியும். நம்ம காய் வந்து இப்போ போய் ஆவி காமிச்சிக்கலாம். நார்த்தங்காயே நம்ம ஆவி காமிச்சோம், காய் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி எடுத்துட்டு நம்ம காயெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். நார்த்தங்காயை நம்ம எல்லாமே ஆவி காமிச்சிட்டு வந்தாச்சு. இது சூடு ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. நார்த்தங்காயை நம்ம ஆவி காமிச்சு எடுத்து வச்சிருந்தோம், சூடு ஆறட்டுன்னு. சூடு ஆறிடுச்சு, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நார்த்தங்காயே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு கட் பண்ணியாச்சு. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு கொட்டையை எடுத்துருங்க, ஏன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் ஏற்கனவே கொஞ்சம் துவராக இருக்கும். இப்போ கொட்டை நம்ம அதிகமாக போட்டால் கசப்பு கொடுக்கும் ஊறுகாய். முடிஞ்ச அளவுக்கு கொட்டையை எடுத்துருங்க. ஏதோ 1-2 இருந்தால் பரவாயில்ல. இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். இந்த காய்க்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 1/4 கிலோ உப்பு போடுறேன். போட்டு கைப்படாமல் நம்ம குலுக்கி வச்சுக்கலாம். ஊறுகாய் வந்து பீங்கான் பொருள்லையோ இல்லை மண்பானையிலையோ பிளாஸ்டிக்லையோ தான் ஊறுகாய் போட்டு வைக்கணும். இல்லைன்னா அந்த புளிப்புத்தன்மை ஓட்டை விழுந்துடும் பாத்திரம். சில்வர் பாத்திரத்தில் அலுமினிய பாத்திரத்துலலாம் போட்டு வைக்கக்கூடாது. நம்ம இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 வாரத்துக்கு ஊறணும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து அப்பப்போ நீங்கள் குலுக்கி வைங்க. வெயில் இப்போ இருந்தால் வெயிலில் கூட நீங்கள் வைக்கலாம். சீக்கிரமாக நல்லா ஊறிடும், அந்த தோல்லாம் நல்லா சாஃப்டாகிடும். நம்ம நல்லா 1 வாரத்துக்கு இதை உப்பு போட்டு ஊற வச்சிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டோம், கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சோம். நான் 1 வாரம் ஊற வச்சேன். காய் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், தோல் நல்லா சாஃப்டாகி போச்சு. நம்ம காய் வந்து ஆவி காமிச்சு தான் நம்ம கட் பண்ணி உப்பு போட்டு வச்சோம். 1 வாரம் ஊற வச்சேன், நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இல்லை நான் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் போட்டு வச்சுக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். நாலு கிலோ காய்க்கு நான் 50 கிராம் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை போயிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. கடாயை சூடு ஏற்றோம். வெறும் கடாயில் 4 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறணும். ரொம்ப தீச்சிடக்கூடாது, தீச்சிங்கன்னா கசப்பு குத்துரும் ஊறுகாய். ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன்னு கடுகு வறுத்துக்கலாம் வெறும் கடாயில். கடுகு வறுத்தாச்சு. கடுகு வெந்தயம் சூடு ஆறின பிறகு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம வெந்தயமும் கடுகும் வறுத்து பவுட்ரு பண்ணியாச்சு. மிக்சியில் தான் பவுட்ரு பண்ணோம். நல்லா நைஸாக இருக்கணும் பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கணும் பவுட்ரு, குறைன்னு அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த பவுட்ரை ஊறுகாயில் கொட்டிக்கலாம். நம்ம கரெக்டான அளவு தான் போட்டோம். 4 டீஸ்பூன் வெந்தயம், 4 டீஸ்பூனு கடுகு போட்டு வறுத்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கடுகு வெந்தயம்லாம் வறுத்து போட்டால் ஊறுகாயில் வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் இப்படி தான் செய்யணும். நார்த்தங்காய் ஊறுகாய் ஆவி காமிச்சு தான் செய்யணும். இதுக்கு போடுற பொருள் எல்லாம் கரெக்டாக போட்டால் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து உடம்புக்கு நல்லது. அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம கடுகு வெந்தயம் வறுத்த கடாயிலே நல்லெண்ணெய், செக்கில் ஆனெண்ணெய், சுத்தமான எண்ணெயில் தான் நம்ம ஊறுகாய் தாளிக்கணும். நல்லெண்ணெயில் ஊறுகாய் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக வாசனையாக ஊறுகாய் கெடாமல் இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றுறேன். 1/4 லிட்டர் எண்ணெய் ஆகிடும். அதுக்கு மேலேயே செலவாகும் எண்ணெய். நம்ம பார்த்துன்னு கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம் போட்டு ஊறுகாய் தாளிங்க, நல்லா வாசனையாக இருக்கும் ஊறுகாய். நான் தூள் பெருங்காயம் தான் 1 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயம் போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ சூடாக எண்ணெய் ஊற்றக்கூடாது ஊறுகாயில். ஊறுகாய் கெட்டு போயிடும். எண்ணெய் சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஊறுகாயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஊறுகாயில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடு காட்டி ஆறின பிறகு நீங்கள் ஊற்றி வச்சிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணோம். ஊறுகாய் தாளிச்சாச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லது ஊறுகாய். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.